வணக்கம். தமிழக வெற்றிக்கழக தோழர்களே, தமிழ் சொந்தங்களே, தமிழக வெற்றிக்கழக தலைவர் விஜய் 35 ஆண்டுகள் சினிமாவில் பயணித்து கதாநாயகனாக நடித்திருக்கின்றார். கதாநாயகனாக நடித்திருக்கும் போது கிட்டத்தட்ட 69 படங்களை தாண்டி நடித்தவர். ஒரு 100 கதாநாயகிகளுக்கு மேல் அவர் நடித்திருப்பார். தன்னுடைய சொந்த பணத்தில் அந்த கல்விக்கு அதிகமான மதிப்பெண் பெற்ற மாணவிகளை அழைத்து அவர்களுக்கு உதவி செய்து மேல் படிப்புக்கும் அதற்கு உதவியாக செய்து தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கின்றார். இதில் என்னையா வந்துவிட்டது? விமர்சனங்களை வைக்கிறார்கள். எத்தனை விமர்சனங்கள், எத்தனை நெருக்கடிகள், எத்தனை ஒரு அவதூறுகள், என்னென்ன பேசணுமோ அவ்வளவும் பேசுகிறார்கள். ஏன் ஒரு தமிழன் கட்சி ஆரம்பிக்கக்கூடாதா? இதில் நான் சொல்லுவேன், இந்த வேல்முருகன் அவர்கள், மரியாதைக்குரிய வேல்முருகன் அவர்கள் அப்படின்னே நம்ம சொல்லுவோம். அவர் மரியாதையை கொடுத்து யாரும் பேசுவது மாதிரி தெரியல. நம்ம மரியாதை கொடுப்போம். மரியாதைக்குரிய நபர் ஏன் நேருக்கு பேசணும்? ஏன் நேருக்கு வரணும்? நீங்கள் கூத்தடிக்கிறீங்க, நீங்கள் கூத்தாடியாக இருக்கிறீங்க. நீங்கள் நான் வருவேன் பாருங்க, நான் தேர்தலோட வருவேன் பாருங்க, எப்படி வருவேன் பாருங்க. நான் ஒரு 40 ஆண்டு காலம் நான் அரசியலில் உள்ளேன், 40 ஆண்டு காலம் பொது வாழ்க்கையில் உள்ளேன், 40 ஆண்டு காலம் நான் மக்களுக்கு உழைத்தேன், பணியாற்றினேன், கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்கிறார. அப்போ நீ 40 ஆண்டு காலமாக அரசியல் பண்ணிக்கிட்டு ஏன் முதலமைச்சர் ஆகலை? எதுக்கு வந்தீங்க? நீங்கள் முதலமைச்சர் ஆகலாம்ங்கிற ஒரு எண்ணம் உங்கள் மனசில் இருந்திருக்கும்ல? அதற்கு உங்களுக்கு திராணி இருந்ததா? நீங்கள் 234 தொகுதியிலையும் வேட்பாளரை போட்டிங்களா? போடலை. அதற்கு தகுதியும் இல்லை, யாரும் ஓட்டு போட மாட்டாங்க. இதில் வேற கூத்தாடிகள்னு சொல்லி ஒவ்வொருத்தரையாக விளம்பரம் பண்ணிக்கிட்டு அது எது அவதூறுகளாக பேசுனீங்க நீங்கள். ஆனால் நீங்கள் சார்ந்திருக்கவங்க பூரா யார்? நீங்கள் ஒட்டிக்கிட்டு ஒரு சீட்டை வாங்கிக்கிட்டு அதை ஜெயிச்சுக்கிட்டு அந்த பதவியில் இருந்துக்கிட்டு அந்த சம்பளத்தை வாங்கிக்கிட்டு நீங்கள் எப்படி ஊழல், லஞ்சம், லாவணியங்கள் எதுவுமே இல்லை, எதுவும் செய்யாத சுத்த மனிதன் அப்படின்னு பேசுறீங்க. ரைட்டு. இப்படி ஒரு கல்வி விழா நடந்தது, அதுக்கு உதவி பண்ணியிருக்காரு. எதிரில் நீ ஒரு மேடையை போட்டு நானாம் செய்கிறேன் பாருங்கன்னு சொல்லி கல்வி விழாவுக்கு நீங்கள் உதவ வேண்டியதானே? எத்தனை பேருக்கு உதவினீங்க? அப்படி ஒன்றும் இது வரைக்கும் தெரியலையே. சும்மா கட்சி நடத்திக்கிட்டு இருக்கீங்க, அந்த சம்பளம் வாங்குறீங்க. உங்களுக்கு ஏதாவது கிடைச்சா அதை உங்களுக்கு கிடைக்கும். தேர்தலெலாம் வந்தால் உங்களுக்கு கொஞ்சம் கிடைக்கும். நீங்கள் நான் கட்சி வச்சுருக்கேன்னா அப்பப்போ ஒன்று நிரூபிச்சுக்கிட்டு இருப்பீங்க. அதனால் உங்களுக்கெல்லாம் கிடைக்கும். உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏன் விஜய் கட்சி தொடங்குவதற்கு தகுதி இல்லையா? இல்லை கட்சி தொடங்கின உடனே எப்படி முதலமைச்சர் ஆகலாம்? கட்சி தொடங்கியாச்சு, உடனே முதலமைச்சர் ஆகலாம். அப்போ நாங்களாம் என்னத்துக்கு இருக்கோம்? நீங்கள் முதலமைச்சர் ஆக வேண்டியது தானே? உங்களுக்கு திறமை இருக்குல்ல, நீங்கள் 40 வருஷம் சர்வீஸ் இருக்குல்ல, உடனே போய் முதலமைச்சர் ஆகிட வேண்டியதானே? மக்கள்கிட்ட போய் சொல்லி 40 வருஷமாக நாங்கள் அங்கே இருக்கோம், எங்களை முதலமைச்சர் ஆகுங்கன்னு போய் சொல்லி சண்டை போட வேண்டியதானே மக்கள்கிட்ட போய்? மக்கள்லையா முடிவு எடுக்கணும் யார் முதலமைச்சராக வைக்கணும், நமக்கு நல்லதை செய்வாங்கன்னு சொல்லி நீங்கள் தேர்தலெல்லாம் அடிக்கணும். தேர்தல் இன்னும் ஓட்டு கேட்டு ஒவ்வொருத்தரிடம் போய் ஓட்டை கேட்டு அவங்களா பார்த்து உங்களுக்கு போட்டால் தானே உண்டு. உங்களுக்கு போட்டால் தான் உங்களுக்கு முதலமைச்சர். நல்ல புத்திசாலின்னா இப்போ அவர் விஜயே சொல்லிட்டு வந்துட்டார், நான் முதலமைச்சர் 2026 அப்படின்னு சொல்லியே வந்தாலும் இந்த வேல்முருகன் மாதிரி ஆட்கள்லாம் சரி அந்த அவர் சொன்னாப்புல இவ மக்கள் எல்லாம் ஓட்டு உடனே போட்டுருவாங்களா? வர்றவங்க அவங்க நான் முதலமைச்சர் வேட்பாளராகத்தான் நான் வருவாருங்க. அதுக்கு தகுதி இருக்குது. 234 தொகுதியிலையும் வேட்பாளர் போடுறதுக்கு தகுதி இருக்குது. மாநாடு எப்படி நடத்தினார், கட்சி எப்படி நடத்தினார், எத்தனை மாவட்ட செயலாளர் இந்த வேல்முருகன்லாம் போட்டிருக்காரு. இதில் வேற ஒரு பெண்ணு இந்த கோயம்புத்தூரில் அந்த பொண்ணுலாம் அதெல்லாம் நம்ம குறைச்சி பேசக்கூடாது. ஏன்னா அந்த அந்த விஜய் அவர்களே யாரையும் குறைச்சி பேசாதீங்கன்னு சொல்கிறாங்க. நம்ம அதை குறைச்சிலாம் பேசக்கூடாது. அது ஒரு பெண். ஆனால் அந்த பெண்ணுக்கு இவ்வளவு ஒரு தந்திரம்லாம் இருக்கக்கூடாது. சரி, கட்சியில் இருந்து போயாச்சு. அந்த கட்சியில் டிவிக்கில் எத்தனை 2 மாதம் இருந்துட்டு உறுப்பினர் கார்டை வாங்கியிருக்கீங்க. அந்த பொண்ணு வைஷ்ணவி வாங்கிக்கிட்டு அது என்ன செஞ்சுருக்கு? ஏதோ ஒரு பதவி கேட்டிருக்கு, அதை கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எந்த உறுப்பினர் மட்டும் இருந்துக்கிட்டு என்ன மேடைக்கு கூப்பிட்டு என்ன உட்கார வைக்கல, என்ன அதை செய்யலை, எனக்கு சுயமரியாதை இழந்துட்டேனா? இப்போ உங்களுக்கு சுயமரியாதை எல்லாம் கிடைச்சிருமாங்க? நீங்கள் அப்போ மாஸ்டர் பிளான் போட்டு இப்படி ஒரு பிரச்சனையை பண்ணி வளர்ந்து
அதில் எம்எல்ஏ சீட்டு அந்த கோயம்புத்தூரில் என்ன பாளையம், கவுண்டம்பாளையமா, அந்த பாளையத்தில் நான் சீட்டு கேட்டு நிற்கலாம், கேட்கலாம். கேட்கும்போது இவர் வந்து விஜயெல்லாம் எதிர்த்து இந்த பெண் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சீட்டை வேணும் கொடுத்தாலும் கொடுப்பாங்க. ஆனால் கண்டிப்பாக கொடுப்பாங்க. அந்த பொண்ணுக்கு நிச்சயமாக திமுகவில் சீட்டு உண்டு, அது உறுதி. அதனால் தேவையில்லாமல் இந்த விமர்சனங்களை வந்து விஜய் மேலே வைக்காதீங்க. உங்களை அவர் என்ன செஞ்சார்? நீங்களா ஒவ்வொரு கற்பனை பண்ணிக்கிட்டு அவரை இப்படி அப்படி செஞ்சார் இப்படி செஞ்சாருன்னு சொல்லி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? தமிழ்நாட்டில் எத்தனை இடங்கள் இருக்குது தெரியுமா? எத்தனை ஊர் இருக்குது தெரியுமா? எத்தனை மாவட்டங்கள் இருக்குதுன்னு சரியாக சொல்ல தெரியுமா? இதெல்லாம் தேவையா இந்த பொண்ணுக்கு? அவங்க தாத்தா அதிமுகவில் இருந்திருக்காங்க, அவங்க அம்மா திமுகவில் இருந்திருக்காங்க. இந்த பொண்ணு டிவிக்கில் வந்திருக்கு. சரி, வந்து 2 மாதம் ஆச்சு, உறுப்பினர் கார்டு வாங்கியாச்சு. நான் நினச்சபடி தான் நடக்கணும், மாவட்ட செயலாளருக்கெல்லாம் கட்டுப்பட மாட்டேன், தலைமைக்கும் கட்டுப்பட மாட்டேன்னு தான் நினச்சபடிலாம் நடக்கணும்னு நினச்சா முடியுமா? ஒரு கட்சி திமுகவிலேயே அப்படி நடக்க முடியுமா? விடுவாங்களா? மாவட்ட செயலாளர் வந்து ஒரு அமைச்சருக்கு சமம் திமுகவில். அதை முதல்ல இந்த வைஷ்ணவி பொண்ணு தெரிஞ்சுக்கிடணும். அந்த பொண்ணு வந்து முதல்ல யோசிக்கணும். வளர்வதற்கு முன்னே நேரடியாக வந்து ஃபேமஸ் ஆகி ஏதாவது எம்எல்ஏ ஆகி, நான் எம்பி ஆகி, மந்திரி ஆகி, என்ன இது ஒரு எண்ணம் அந்த சின்ன பொண்ணுக்கு? சரி, அந்த பொண்ணு அப்படிலாம் வளர்ந்து ஒரு எம்எல்ஏ ஆகி வரட்டும். ஆமாம், அந்த பொண்ணு நல்லா இருக்கட்டும், நம்ம வாழ்த்திக்கணும். ஏன்னா டிவிகேல வந்து டிவிகேவை எதிர்த்து இப்போது திமுகவில் போய் சேர்ந்து நேரடியாக போய் உதயநிதி சார்கிட்ட போய் அவங்கக்கிட்டையும் கொண்டு போய் சால்வையெல்லாம் கொடுத்து இப்போது நம்ம ஃபேமஸ் ஆகிட்டு அந்த பொண்ணு வந்து நல்லா இருக்கட்டும், வாழ்க்கையில் நல்லா இருக்கணும். ஆனால் வந்து இந்த மாதிரியான எண்ணங்கள் தான் இருக்குது, சுயநலமான எண்ணங்கள். அந்த எண்ணங்களை குறைக்க வேணும். நீங்கள் அந்த கட்சியில் இருந்துக்கிடுங்க. நீங்கள் ஒரு பேச்சையும் நீங்களே தமிழக வெற்றி கழகத்தை பற்றி பேச வேண்டாம். உங்களை யாரும் இருந்து யாரும் பேச மாட்டாங்க. இதோடு விட்டுருணும். அதனால் தேவையில்லாமல் இந்த யூடியூப்பில் ஏதாவது பேசிக்கிட்டு இந்த வேலைகளை செய்யாதம்மா. இதை நான் முதல்ல ஒரு வேண்டுகோளாவையும் வச்சுக்கிட்டேன். ஏன்னா நீ ஒரு பெண்ணு, அந்த பெண்ணுக்கு மரியாதை கொடுக்கணும். அதனால் இந்த வேலைகள்லாம் செய்யாதீங்க. ஒரு கட்சியை அமைச்சு, ஒரு கட்சியை ஆரம்பித்து ஒருத்தர் வந்தால் அவருக்கு மக்கள் செல்வாக்கு இருந்தால் நான் முதலமைச்சர் ஆகி வருவேன் என்று தன்னம்பிக்கையோடு இருந்தால் தான் அந்த கட்சிக்கு வழிநடத்த முடியும். அவர் வந்து 2026 இலக்காக வச்சுருக்காரு. அதில் என்ன தவறு கட்டியிருக்கள்? என்ன புழுகி என்னெல்லாமோ செய்யல. எப்பா, இந்த தமிழகத்தில் இப்படியெல்லாம் அரசியல் நடக்கும்னு நமக்கெல்லாம் தெரியாது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மக்களே, ஷேர் பண்ணுங்கள், 4 பேருக்கு தெரியட்டும். வணக்கம்.